அதிமுகவில் இணையும் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய அனைத்து வேலைப்பாடுகளும் இப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்விக்கு என்ன காரணம், அதாவது எதனால் நம்ம தோல்வியை தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட ஆலோசனைகள், அதுவும் இரண்டாம் கட்ட ஆலோசனைகள் மூலம் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேடி தினம் தினம் 1000க்கும் மேற்பட்ட மாற்று கட்சியினர் இணைந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் தரப்பாகட்டும், டிடிவி தினகரன் தரப்பாகட்டும், பாஜக ஏன் சமீபத்தில் கடந்த வாரங்களிலே பாஜக இருந்து விலகிய முக்கியமான ஒரு தலைவர் கூட அதிமுகவில் இணைந்து கொண்டார். ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருந்து கூட பாத்தீங்கன்னா இன்றொழுதுமே அந்த கட்சியிலிருந்து விலகிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன்னா ஆளும் கட்சி 40க்கு 40 தொகுதியில் ஜெயித்திருந்துமே அங்க இருக்கக்கூடிய நபர்கள் மாற்று கட்சியான அதிமுகவை தேடித்தான் வந்து கொண்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா புதிதாக ஒரு தகவல் என்ன வெளியாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் தற்போது அதிமுகவில், அதுவும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ள போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் நேற்றிலிருந்து வெளியாகி கொண்டிருக்கு. இப்ப ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்திலே அதிமுகவில் மிக மிக ஒரு முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர். தற்போது அதிமுகவிற்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு. அதாவது நீதிமன்றங்கள் மூலமாகவும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் எடப்பாடி பழனிசாமியை ஒழித்து விடலாம், அதிமுக இரட்டை இலை சின்னத்தை முடக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கனவுகள் கண்டார். அத்திலையுமே பார்த்தீங்கன்னா தோல்வியை தான் தழுவி இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஜெயலலிதா அம்மையாருடைய ஆசி யாருக்கு இருக்கிறது, அவர்கள் தான் வெற்றி பெற முடியும். அவர் இந்த ஆசி எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் இந்த நாடாளுமன்றத்திலே ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டி போட்டு ஓபிஎஸ் தோல்வியை சந்திக்கிறார். அந்த தோல்விக்கு எதிரொலியாக நமது புகழேந்தி ஆகட்டும், வைத்தியலிங்கம் ஆகட்டும், கூபா கிருஷ்ணன் ஆகட்டும், அந்த மாதிரி பூராமே ஓபிஎஸ் அணியிலிருந்து விலக ஆரம்பிச்சு தனி ஒரு அணியை உருவாக்கி இப்ப இறுதியாக ஓபிஎஸ் அணி இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பண்டுட்டி ராமச்சந்திரன். இந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் அப்படிங்கிறது அவருடைய அரசியல் ஆலோசகர். அதற்கு அடுத்தபடியாக வெல்லமண்டி நடராஜன். இந்த ரெண்டு நபர்கள் மட்டும்தான் இப்போ தற்போது ஓபிஎஸ்லேயே இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் போடப்பட்ட ஆலோசனை கூட்டத்துக்கு இந்த இரண்டு நபர்களுமே வரல. ஏன்னா பண்டுட்டி ராமச்சந்திரனும் வரல, வெல்லமண்டி நடராஜனும் வரல. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. என்ன தகவல் அப்படின்னா, வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் மறுபடியும் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ள போகிறார். அதுவுமே இந்த வாரங்களிலே அவர் அதிமுக இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த கேள்வியை தான் செய்தியாளர்கள் அவரிடம் நேரடியாகவே கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, வாய்ப்புகள் என்பது இருக்கிறது, அதாவது மற்ற நபர்களுக்கு அதிமுகவில் கதவுகள் திறந்திருக்கிறதோ இல்லையோ எனக்கு திறந்துதான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பதிலை சொல்லியிருக்கிறார். ஆகமத்தில் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய கடைசி ஆதரவுமே அதிமுகவில் இணைய போகிறது. ஆகமத்தில் ஓபிஎஸ் அவர்கள் நடுத்தெருவுக்கே வந்து விட்டார். இனிமேல் அவருக்கு எந்த விதமான ஆதரவுகளுமே இல்லை அப்படின்னு கூட. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.